ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன் செட் 2025க்கான எக்ஸாமுக்கு வந்து ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து அது குயிக்காக டவுன்லோட் ஆகலை அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் மெயினாக இது. முதல்லே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆஃப் ஆன்சர் கீ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க. இதோட லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு இது ஏற்கனவே வந்து மனோன்மணிய சுந்தரம் நடத்தின யூனிவர்சிட்டி உள்ள டேட்டா பேஸ் எடுத்து 6, 7, 8, 9 இந்த காலகட்டத்தில் இது எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. ஸோ போர்டு வந்து டென்டேட்டிவ் கீ வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் கீ இன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்லை ரெலவெண்ட் செஷன் என்னென்ன செஷனோ அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட்ஸ் அந்த எக்ஸாம் டேக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட அப்ஜெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பப்ளிஷ்டு கீ மூலமாக நீங்கள் வந்து இது தவறான கீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அப்ஜெக்ஷன் கொடுத்து அதில் ரெப்ரசன்டேஷன் ஒன்லி ஆன்லைன் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக தான் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவைலபிள் வந்து வெப்சைட்டில் வந்து மார்ச் 13, 14, 15 இந்த 3 தேதியில், அதாவது இன்றைக்கி, நாளைக்கு, நாளைய மறுநாள் இந்த 3 நாள் மட்டும்தான், இந்த 3 நாள் மட்டும்தான் இது இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் உங்களோட சப்மிட் பண்ணுற அப்ஜெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ரிகார்டிங் உங்களோட மாஸ்டர் கீ பேப்பர்ஸ்க்கு மட்டும் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் அண்ட் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கேண்டிடேட் வந்து உங்களுக்கான ப்ரூஃப் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து மட்டும்தான் கொடுக்கணும். அதாவது ஐஎஸ்பிஎன் புக்கு, அது வெரிஃபை பண்ண புக்கில் இந்த மாதிரிங்களும் அந்த மாதிரி கைட்ஸு, நோட்ஸு, இதோட ரெஃபரன்சஸ்ஸு ஃப்ரம் இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்து வி ஆர் நாட் என்டர்டைன்ட் பை த டிஆர்பி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா எனி அதர் ஃபார்ம் லைக் இமெயிலாக இருக்கட்டும், குரியராக இருக்கட்டும், இந்தியா போஸ்ட்டு இல்லைனா அப்ளிகேஷன் இன் பர்சன் இதெல்லாம் நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டேஷன் வித்தவுட் ப்ராப்பர் எவிடன்ஸ், நீங்கள் கொடுக்குற ஆன்சர் கீன்னு சொல்கிற எந்த இது கொடுக்குறீங்களா ரெஃபரன்ஸை, அது வித்தவுட் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னா அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து சம்மர்லி நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க் நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து டேரெக்டாக லிங்க் போயிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்டர் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் அதாவது உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்டில் ப்ராப்பராக கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், என்றைக்கு உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனீங்களோ அந்த இது எழுதுங்க. செலக்ட் ஸ்கெடியூல்டு பேட்ச், ஸோ அது மார்னிங் பேட்சாக இருக்கலாம், இல்லை ஈவினிங் பேட்சாக இருக்கலாம், அந்த எந்த பேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் கேப்ஷா அங்கே டிஸ்பிளே ஆகும், அதையும் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்ளிகேட்டன் வந்து நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் பண்ணும் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. அந்த மொபைல் நம்பருக்கு வர அந்த ஓடிபியை வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோடது தானா அப்படிங்கிறத ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ஓடிபி வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஓடி லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போகும். ஸோ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இது ப்ராப்பராக படித்ததுக்கப்புறம் அதை வந்து டிக்ளரேஷன் வந்து நீங்கள் ஓகே பண்ணணும். ஓகே பண்ணதுக்கப்புறம் டு வியூ த மாஸ்டர் கொஷின் பேப்பர், கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து மாஸ்டர் கொஷின் பேப்பரை நீங்கள் கிளிக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ரைஸ் தி அப்ஜெக்ஷன் டு த கிவன் ஃபீல்ட் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தவறு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து டேரெக்டாக நீங்கள் அப்பீல் கொடுத்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு அப்லோட் பண்ண வேண்டிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு அதை நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து நீங்கள் கிளிக் சேவ் சப்மிட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் நியூஸாக கொடுத்துருக்காங்க 13/3/2025. ஸோ இதில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது மாதிரி ப்ரெஸ் நியூஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கீ அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியமும் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நாங்கள் விடை குறிப்புகள் எல்லாமே trb.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். தேர்வர்கள் உங்களுக்கான தேர்வு எழுதிய தேதியிலேருந்து, அதாவது செஷனை நீங்கள் எந்த தேதியில் எழுதுனீங்களோ அதில் உள்ள மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் டிஆர் வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
தேர்வாளர்கள் வெளியிடப்பட்ட அந்த தற்காலிக விடை குரூப், அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, மாஸ்டர் கீலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுத்தும். இதில் ஆட்சேபனை தெரிவிக்கணும். அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக நீங்கள் தெரிவித்து அதுக்குள்ள வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றுகள் எனக்கு வேண்டும். அதாவது கைடு நாங்கள் அப்சர்வ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து ப்ராப்பர் புக்ஸாக இருக்கணும். அது வந்து ஐஎஸ்பி, அதாவது ப்ராப்பராக அது புக்காக இருக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அந்த இணைக்கப்படாமல் மற்ற நீங்கள் கொடுத்தது எல்லாமே நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். இது எல்லாமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதையும். ஸோ இதுக்கான நீங்கள் டென்டேட்டிவ் வந்து 13/3/2025, அதாவது இன்றைக்கி 14, 15 இந்த 3 நாள்கள் மட்டும்தான் ஆசிரியர் தேர்வாணையத்தில் ஆதாரத்தோடு நீங்கள் பதிவு செய்யணும். ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்கள் மட்டும்தான் ஆதாரமாக கொடுக்கணும். ஸோ கைட்ஸு, நோட்ஸு, இணையவழியில் இருக்கிற ஆவணங்கள் இது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தபாலோ மற்ற பிற வழி மூலமாகவும் நாங்கள் மாட்டோம். எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் நீங்கள் இப்போ கொடுக்குற லிங்க்கில் நீங்கள் கொடுக்குற அப்ஜெக்ஷன் தான் சரியானது அப்படிங்கிறாங்க. மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்ன அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் கமிட்டி வந்து செக் பண்ணி கொடுக்குறது தான் சரியான முடிவு அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான ஆப்ஷன். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு என்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அப்புறம் செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்புறம் செலக்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான டெக்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு கேப்ச்சா வாங்கி கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆப்ஷனுங்கிறது இதுதான் வந்து ரைட் காம்பினேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். சரி, இப்போ நெட்வொர்க் இஷ்யூவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வருவோம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியண்ட், அதாவது நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கூகுள் க்ரோமில் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கேக்கீஸோ குக்கீஸோ நீங்கள் வந்து ஆட் பிளாக் இது மாதிரிலாம் பண்ணி சரி ஏதோ வச்சுருந்தீங்கன்னா சில இதில் எதுவும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துலேயும் வந்து சில அப்டேட்டடான இதில் மட்டும்தான் குயிக்காக இது அனலைஸ் ஆகுது. இது வந்து சிஸ்டம் பிரச்சனை இல்லைன்னா மொபைலில் இருக்கிற பிரச்சனைங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேக்கீஸ், குக்கீஸ். ஸோ உங்களோட மொபைல்ஸில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தாலோ இல்லை உங்கள் ரேமோட இது வந்து ஸ்லோவாக இருந்தாலோ இது மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும். அது மாதிரி உங்கள் சிஸ்டமோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயும் நீங்கள் இது மாதிரி டேரெக்டாக கிளிக் பண்ணாலுமே இதே பிரச்சனை வந்து உங்களுக்கு நீட்டிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ நிறைய பேருக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அந்த நெட்வொர்க் அவங்களுக்கு கொடுத்த லிங்க்கில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். இல்லை சில சமயம் வந்து அது சிஸ்டத்துக்கு லோட் பண்ணாமல் அது ரொம்ப லேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளும் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இந்த பேஜை வந்து நீங்கள் இப்போ பார்க்குற பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா அதே லிங்க்கை வந்து வேறு ப்ரௌசரில் காப்பி லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி அதை மறுபடியும் வந்து சர்ச் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு அது லோட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் தாண்டி கடைசியில் வந்து எல்லோரும் ஸ்ட்ரெச்சில் ஒரே நேரத்தில் எல்லோரும் சர்வரை கிளிக் பண்ணாங்கன்னா சில சமயம் நெட்வொர்க் இஷ்யூவில் சுத்தாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. கடைசி வரைக்கும் அந்த கிளிக் பண்ணி நம்ம வேகமாக அதை ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சர்வர் கொஞ்சம் டவுன் ஆகும்போது அந்த நேரத்துலலாம் நமக்கு அக்சஸ் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஆகலைங்கிறதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதனால தான் இது நம்ம மெயினாக வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் வந்து சர்வர் பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பண்ண முடியாது. அதுவும் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரெச்சில் ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லோரும் வந்து சர்வர் அக்சஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து டிசம்பிள் ஆகும். இல்லை சில சமயம் 401, 404 கரர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சில சமயம் உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அது மாதிரியான நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் அதுக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அக்சஸ் நாங்கள் இப்போ சொல்கிற இந்த காம்போ டைப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஎன் செட்டுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி வந்து நீங்கள் இதை எப்படி நீங்கள் கிளிக் பண்ணணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ அந்த வீடியோக்குள்ளே நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் எல்லாருக்கும் இல்லை, ரொம்ப டஃப்பு அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் இல்லை. எல்லோரும் ஆவரேஜ் மார்க் எடுக்கிற மாதிரி, அதாவது வந்து நம்ம கரெக்டாக சொல்லணுன்னா
டிஆர்பியில் வந்து 50%ங்கிறது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்குங்கிறது சாதாரணமாக வச்சுருக்காங்க. செட்டுக்கான கட் ஆஃப்ங்கிறது பேஸ்ட் ஆன் எக்ஸாம் பொறுத்தளவு மாறும். நீங்கள் சப்போஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ 300 மார்க்குக்கு எழுதியிருக்காங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட் மேஜரையும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் 150 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இதில் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கேருந்து 40 மார்க் இல்லை 50 மார்க் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கட் ஆஃப் மார்க்கு தொட்டோ இல்லை அதுக்கு மேலே குவாலிஃபை ஆகிறவங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 150 மார்க் எல்லோரும் எடுத்துடலாம், அதுக்கு மேலே உள்ள மார்க் எடுக்கிறதுக்கு தான் சில பேரால் முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இதில் தான் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸிங்கிற எல்லாரும் ஈஸின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சுமானியான சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. சில இடத்துல ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சில கொஸ்டின் வச்சுருக்காங்க. அப்போ வந்து காமனாக 130லேருந்து 140, 150, 160 வரைக்கும் நிறைய பேர் கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் 175, 185, 195 இந்த ரேஞ்சில் எடுக்கிறவங்க தான் கட் ஆஃபில் வந்து சேஃப் சைடில் இருக்க முடியும். ஐ திங்க் 185 to 195ங்கிறவங்கலாம் கன்ஃபார்மாக வந்து அவங்க கட் ஆஃப்குள்ளே வந்து தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் கீ அப்ஜெக்ட் ட்ராக்கர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் கமிட்டி வந்து அதை உடனே ஸ்க்ரூட்டனி பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை கிராஸ் செக் பண்ணி இது கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற ப்ரூஃபை வச்சு, அதாவது ப்ராப்பர் புக்ஸை வச்சு, ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு அவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இதை ஓகே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கிறதுனால கைண்ட்லி பி அவேர் ஆஃப் தட். ஸோ உங்களோட ஆன்சர் கீ அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக இது கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது எஜுகேஷன் சேனல்கள்லாம் அதிக வியூஸ் கிடையாது. உங்களோட சப்போர்ட் நம்பி தான் இது மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடுறோம். மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இஷ்யூவை கிளியர் பண்ணுறது எப்படிங்கிறதும், ஆன்சர் கீ எப்படி நம்ம அப்ஜெக்ட் ட்ராக்கர் கொடுக்குறது, அது மாதிரி ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும், டிஆர்பியோட இப்போ ரீசெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ்க்கான இது எல்லாத்தையும் எல்லா டேட்டிலையும் தெளிவாக சின்னதாக சொல்லியிருக்கோம். மேலும் நம்ம நிறைய விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.